அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மிக்ஜாம் புயல் வெள்ள பணிகளை மத்திய குழுவினர் பாராட்டியது உழைப்புக்கான சான்றிதழ் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். பேரிடரில் மீண்டும் சேலத்தில் சந்திப்போம் என தன் உயிரில் கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த மடலில் சமீபத்தில் சென்னை முழுவதும் பெய்த மழையின் காரணமாக மக்கள் பாதிப்பும் அதே போல உடனடியாக மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்ட கழக அரசின் சிறந்த பணிகளை சான்றளிக்கும் வகையில் உள்ளது போல அந்த மடல் தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் மிக்ஜாம் புயலின் பாதிப்புகளை பார்வையிட வந்த ஒன்றிய குழுவினரும் அரசியல் மாற்றியமின்றி திராவிட மாடல் அரசின் பணிகளை பாராட்டி இருப்பது உண்மையிலேயே நம் உழைப்புக்கு அக்கறையான செயல்பாட்டுக்கும் கிடைத்த சான்றிதழ் மட்டுமல்ல, அவதூறு பேசி அரசியல் செய்ய நினைப்பவர்களின் கன்னத்தில் விழுந்த அறை என்று தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பேரிடரிலும் அரசியல் செய்யும் குணம் படைத்தவர்களை பற்றி கவலைப்படாமல் மக்கள் நலன் காக்க சிந்தித்து செயல்படும் அரசு என்றும் 6000 ரூபாய் நிவாரணம் அறிவித்து அதற்கான பணிகளை முன்னெடுத்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பேரிடரில் உயிர் இழந்தவர்களுக்கான நிவாரணம் மற்றும் மீனவர்களுக்கான வாழ்வாதாரம் உள்ளிட்ட அனைத்திலும் அரசு கவனம் செலுத்தி அவர்களுக்கான தொகை உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். திராவிட மாடல் அரசின் பணிகளை பிற மாநிலங்களும் தற்போது கவனித்துக் கொண்டிருக்கின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கும் அவர், திராவிட மாடல் அரசின் திட்டங்களை மற்ற மாநிலங்களும் பின்பற்றிருக்கின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவுக்கே வழிகாட்டும் வகையில் திராவிட மாடல் அரசு தொடர்ச்சியான பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கும் அவர், மேலும் பல்வேறு காலங்களில் பேரிடரில் மீண்ட மக்களின் மகிழ்வான மனநிலையை தொடர்ந்து கண்டு நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து சேலத்தில் சந்திப்போம், களம் எதுவானாலும் கலங்காது நிற்போம் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான வருகின்ற இளைஞரணி மாநாட்டுக்கு வெல்லட்டும் என்றும் அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அந்த மாநாடு அடித்தளமாக இருக்கட்டும் என்றும் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.